கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படியாகும்? புருஷனை அறியனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் எழிலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. என்ன மரியாளை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்களே, அவள் அப்படிப்பட்டவ இல்லையே. நம்ம அவளை அவமானப்படுத்த வேண்டாம், நம்ம அவளை ரகசியமாக தள்ளி விட்டுடுவோம். ஆண்டவரே, நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கொடுக்கணும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவர் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆண்டவரே, நீர் சொன்னபடியே நான் மரியாளை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன அமைச்சரே, நம் தேசத்தில் நல் விஷயங்கள் ஏதாவது உண்டா? ஆமரசே, ஆமரசே, உம்மை காண கிழக்கரில் சாஸ்திரியில் வந்திருக்கார் அரசே. அப்படியா? வர சொல்லுங்கள் அவர்களை. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. வாருங்கள், தாங்கள் வந்ததின் நோக்கம் என்ன? ராஜாவே, யூதாவுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். என்ன? யூதருக்கு ராஜாவா? யார் அங்கே? ஆமரசே. பிரதான ஆசாரியன், வேதப்பரகன் அனைவரையும் கூடி வர செய்யுங்கள். சரி அரசே. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? யூதேய தேசத்தில் பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்குது அரசே. அப்படியா? சரி சாஸ்திரிகளே, நீங்கள் பிள்ளையை குறித்து திடமாய் விசாரியுங்கள். நீங்கள் பிள்ளையை கண்டவுடன் எனக்கு வந்து அறிவியுங்கள். நானும் பிள்ளையை கண்டு பிள்ளையை பணிந்து கொள்ளுகிறேன். என்னடா இன்னைக்கு ரொம்ப குளிரா எடுக்குது. என்னடா பண்ணுறது, ஆடுகளை மேய்ச்சி காக்கிறதுக்கு தானே இருக்கணும். சரிடா, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு, நான் அப்புறமா உங்களை எழுப்பி விடுறேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். டேய், என்னடா ஒரே ஆச்சரியமா இருக்குது? டேய், இதெல்லாம் உண்மையா? ஆமாடா, வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்.
புறப்பட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தனென்றே, கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை தோழம் நான்கிவே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரித்தாதீவரே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவிப்பேன், ஜெபதூ